ஹாய் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, உங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது, உங்களை பற்றி அவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது, என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நான் 2 பைல் வச்சுருக்கேன். வெயிட். பைல் 1 வந்து பிங்க் கலர் பென், பைல் 2 வந்து ப்ளூ கலர் பென். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து பிங்க் கலர், பைல் 2 வந்து ப்ளூ கலர். ஓகேவா? கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1 பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தடுமாறுது. ஓகே, ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கால் பண்ணாதீங்க, கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க, நான் லேட்டராக வந்து செக் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ பைல் 1 பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ரைட். ஃபஸ்ட்டே நல்ல கார்டு தான் வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஒரு 6 கார்டு கிட்ட எடுத்துப்போம். ஓகே, நிறைய கார்டு ஷஃபில் ஆகுது. பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ்லாம் வந்து விழுது. ஏதோ நிறைய தாட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் நிறைய சிந்தனைகள் போயிட்டுருக்கு. ஓகே, ஓகே, வேணா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஷஃபில் பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? வெயிட். ஓகே, இது ரிவீல் பண்ண வேணாம், அப்படி இருக்கட்டும், சைடில் இருக்கு. பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் விழுது. ஓகே, ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, 4 கார்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மேரேஜ் ஆன கப்பிள்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் மேலே நீங்கள் ரொம்பவே அன்பு வச்சுருந்துருப்பீங்க. இல்லை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனை நீங்கள் ரொம்பவே விரும்புகிறீங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப க்ரோத் போட்டிருக்கீங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய காலத்தை வந்து உங்கள் பர்சனுக்காகவே நீங்கள் வந்து செலவிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலான அந்த அன்பு கொடுக்கலனாலும் இந்த லவ்க்காக நீங்கள் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கீங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த காதல் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஏன்னா நாங்கள் வெயிட்டிங் வந்து நிறைய பார்க்குறேன். சம் கேசஸில் அவங்க பர்சனும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லாங் டைம் க்ரோத் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் ஒரு சம் கேசஸில் இருக்குது. ஓகேவா? நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருக்கோட லைஃப்லேயும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்காது. நீங்களும் வெயிட் பண்ணலாம், உங்கள் பர்சனும் வெயிட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய க்ரோத் போட்டிருக்கீங்க, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய க்ரோத் போட்டிருக்கீங்க. நிறைய எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்கள் பர்சனுக்காக. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்திருக்கீங்க, அந்த டைமை இழந்திருக்கீங்க, உங்கள் எமோஷனல் இழந்திருக்கீங்க, அவ்வளோ க்ரோத் போட்டிருந்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்கள் பர்சனுக்காக நீங்கள் நிறையவே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்கள் பர்சனும் அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த லவ்க்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த லவ் கடைசி வரைக்கும் கிடச்சிதாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் அதுக்காக நிறைய வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஆனால் இப்போது கரண்டாக உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்த லவ்க்காக ரொம்பவே வெயிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட செல்ஃப் கேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனாலும் அவங்கக்கிட்ட ஒரு காண்டாக்ட் இல்லாமல், பேசாமல், ஒரு உங்கள் ஃபீலிங்ஸ்லாம் கட்டி போட்டுட்டு, நான் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஓகே, நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்,
என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு நான் என்னோட கவலையை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன். நான் இனி ஒன்றும் மிஸ் பண்ண போகிறது இல்லை. நான் என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். நான் வந்து உனக்காக அடிக்கடி வந்து உன்கிட்ட வந்து பேசியிருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அதாவது செலவு பண்ணியிருக்கேன். நிறைய க்ரோத் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் நிறைய பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் வந்து கட்டி போட்டுட்டு சரி ஓகே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் எனக்கு அந்த வலி கொடுத்தாலும் ஸோ உங்ககிட்ட நான் பேசாமல் எனக்கு அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டதா உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நிறைய க்ரோத் போட்டிருக்கீங்க. பட் இப்போது உங்கள் செல்ஃப் கேரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் அது ஒரு பெயின்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து அதை தாங்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் வச்சுருக்காங்க. ஓகேவா? பட் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உங்கள் பர்சனுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு லவ் ஃபீலிங் இருக்குது. உங்கள் மேலே ஒரு ஒரு இரக்கம், ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாமே இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த லவ்க்காக, இந்த உறவுக்காக நிறையவே வந்து விஷயம் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. ஆனாலும் சில விஷயங்கள்னால அவங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கோம்ல, இந்த ரிலேஷன்ஷிப்காக அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. கண்ணை கட்டி போட்ட வச்ச நிலைமை மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க லைஃப்லேயும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். அவங்க அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து உங்களை வெயிட் பண்ண வச்ச மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? பட் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன தான் வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்காக க்ரோத் போட்டிருந்தாலும் ஓகே தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. அவங்களால இப்போ வந்து உங்களை ரீச் பண்ண முடியல. ஓகேவா? ஐ கான் கம் டு யூ நவ். என்னால் இப்போ வந்து உன்னை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்கள் பர்சனை உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் நீங்கள் வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிட்டீங்க. வெயிட் பண்ணி பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபீலிங்ஸை நான் கட்டி போட்டுட்டு என் வழியை நானே தாங்கிக்கிறேன், என் வேலையை நான் பார்க்குறேன், ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சனும் அதை தான் பார்க்குறாங்க. எனக்காக நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ண, இப்போ உன் வேலையை நீ பார்க்குற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிறது அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் என்னாலும் இப்போதைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து உன்னை நோக்கி வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் உங்ககிட்ட வந்து கன்வே பண்ண விரும்புகிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. நான் அந்த கார்டை உங்களுக்கு அந்த பேப்பர் நான் இங்கே வைக்கல. சம் ஃபிசிக்கல் நீட்ஸ் இருக்குது. 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஒருத்தர் பேசாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக தான் இருக்கிறாங்க. மேபி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அந்த எமோஷனல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சம்திங் உங்கள் கூட வந்து க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நினைக்கிறாங்க. நான் அந்த கார்டை காமிக்கலை. ஓகே, நான் இங்கே இந்த பக்கமாக வச்சுக்கிறேன். ஓகே, உங்கள் கூட வந்து அவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, why is it that you love me? எதுக்கு நீ என்னை வந்து இவ்வளோ விரும்பின அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. எதுக்கு நீ என்கிட்ட என்னை விரும்பின, எதுக்கு எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண, உன்னை நீயே எதுக்கு நீ காயப்படுத்திக்கிற? ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் வந்து அவங்க கேட்குறாங்க. மேபி மேரிட் கப்பலாக இருந்தாலும் அதே கேள்வி தான். லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் வந்து அதே கேள்வி தான். மேரிட் கப்பிள்ஸ் எப்படின்னா நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஏதோ சிச்சுவேஷனால லாங் டிஸ்டன்ஸில் போயிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் பர்சன் உங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு சம்திங் அவங்களால இப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எஃபெக்ட் போடுறதை நினச்சி அவங்க கேட்குறாங்க. எதுக்கு நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுற, என்ன காரணம், என்னை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ சம்திங் அவங்களுக்கும் வை டூ ஐ ஃபீல் திஸ் வே, சம்திங் உங்கள் மேலே அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. சம்திங் அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அவங்களால வர முடியல. ஓகேவா? அது என்ன காரணம்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். போத் சைடும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை வந்து அவங்க ரீச் அவுட் பண்ண முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணி நொந்து போய் அப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கீங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. ஸோ இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு உன்னை ரீச் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து உங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? பட் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் அவங்க மேலே இருக்குதோ அதே ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா வை டு ஐ ஃபீல் திஸ் வே. ஸோ சம்திங் என்ன தான் அவங்கள நோக்கி அவங்க வரலனாலும் அவங்களுக்கும் உங்கள் மேலே சில ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த ஒரு எமோஷனல் இருக்க தான் செய்யுது, மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் என்னால் இப்போ அவங்ககிட்ட வர முடியாதுங்கிற மெசேஜையும் வந்து சொல்கிறாங்க, கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
சம்திங் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க, அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு சூழ்நிலை காரணமாக 2 பேரும் பேசிக்க முடியல, ரீச் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் ஏன்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது. நான் அந்த கார்டு உங்களுக்கு காமிக்கலை. பட் சம்திங் ஃபிசிக்கல் நீடும் இருக்குது. 2 பேரும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால அந்த எமோஷனல் ஓவர் ஃப்ளேமிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, சிச்சுவேஷன் உங்களை பிரித்து வச்சிருச்சு. அது மட்டும் தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஐ கான்ட் கம் டு யூ நவ், பட் வை டு ஐ ஃபீல் திஸ் வே. ஸோ சேம் ஃபீலிங் தான். என்னால் இப்போ வர முடியாது, ஆனால் எனக்கு உன் மேலே அவ்வளோ ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் தான். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பைல் 2 உங்கள் பர்சன், அதாவது ப்ளூ பென் செலக்ட் பண்ணவங்க, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, ஸோ நல்ல ஃபீலிங் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஷஃபிள் பண்ணுறதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பைல் 2 ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணவங்க, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. நிறைய வருது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓஹோ, ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க போல். ஓகே, வெயிட். ஓகே, மெசேஜஸையும் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மெசேஜ்கள் வழியாகவும் பார்க்கலாம். சேம் மெசேஜ் நிறைய வருது. பைல் 2க்கு வந்த சில மெசேஜ்கள் வந்து இங்கேயும் வருது. ரிஜெக்ஷன். ஓகே, சரி, இன்னொரு மெசேஜ் வேணால் எடுத்துக்கலாம். பைல் 1க்கு நான் 3 மெசேஜ் தான் எடுத்தேன். ஓகே, சம் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது உங்கள் பர்சனுக்கு. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஓகே, மேக்ஸிமம் ஓகே ஒரு 50%, ஒரு 70% வந்து இது ஒரு எப்படின்னா ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு தெரியுது. 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அது யாருக்கும் தெரியல. கொஞ்சம் அது ரகசியமாக இருக்குது. அதுக்கான காரணம் ஒரு வேளை சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் மேரிடான பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் மேரிடான பர்சனாக இருக்கலாம், உங்கள் பர்சன் அன்மேரிடாக இருக்கலாம். ஸோ அதுதான் சிச்சுவேஷன். ஸோ உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, பார்க்குறவங்க இல்லைனா உங்கள் பர்சன் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. ஹெவியாக வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து இல்லை, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பர்சன் 2 பேரும் டேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்களாக இருக்கலாம், இல்லைனா இன்னொரு பர்சனாக இருக்கலாம். மேரிடான பர்சனாக இருந்தாலும் நீங்கள் மேரிடான கப்பிள் அண்ட் உங்கள் பர்சனுக்கு வந்து இன்னொரு பர்சன் இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியாக ஃபீலிங்னா, அவங்களுக்கு கன்ஃபியூஷன், எந்த பாதையை செலக்ட் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஸோ 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் போகிறது சரியாக இருக்குமா, இல்லை அந்த பக்கம் போகிறது சரியாக இருக்குமா, ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மனநிலையில் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து இது சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்திருக்கும். இது வெளிக்காட்ட முடியல, இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா இது வந்து சீக்ரெட்டாகவே இருக்கிறதுனால, வெளிப்படுத்தாதனால ஒருத்தர் வந்து காயப்படுறாங்க. ஒரு மன வருத்தம் இருக்குது. இது சீக்ரெட்டாகவே போயிருமோ, ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்கள் மேலே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்களுக்கு இருக்குது. உங்களை காயப்படுத்திட்டுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் உங்களை காயப்படுத்திட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. ஸோ 2 எனர்ஜி எனக்கு தெரியுது. தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொருத்தவங்க ஒரு பர்சன்னால உங்களை காயப்படுத்திட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க ஒரு கனெக்டடில் தான் இருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ்.
இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அண்ட் வந்து அனதர் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களை காயப்படுத்திட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் அவங்களும் வந்து ஸோ அவங்க கூடயே வந்து இவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ டபுள் எனர்ஜி எனக்கு தெரியுது. ஒரு ட்ரையாங்கிள் லவ்னால ஒரு 3 பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் லைஃப்லேயும் வந்து ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அவங்க லைஃப்லேயும் வந்து ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இதில் என்ன டோட்டலாக என்னன்னு தெரியுதுன்னா, ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க கூட போகிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அதில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக் எனர்ஜினால உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஓகேவா? உங்களை காயப்படுத்திட்டு உங்கள் பர்சன் வேற ஒருத்தங்க கூட போயிருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் பர்சனை காயப்படுத்திட்டு வேற ஒருத்தங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். ஸோ இது ரொம்ப சீக்ரெட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அங்கே நீங்கள் ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருக்கிறீங்க. மறுபடியும் வந்து உங்கள் பர்சன் ஸோ போத் எனர்ஜி உங்களுக்கும் இது மேட்ச் ஆகும், உங்கள் பர்சனுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் பர்சன் வந்து ஆக்சுவலி உங்கள் பர்சன் வந்து அந்த மாதிரி உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு வேற ஒரு பர்சன் கிட்ட போயிருந்தாங்கன்னா அங்கே அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க. திரும்பி உங்களை வந்து ரீச் பண்ண முடியல. ஓகேவா? உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு தெரியுது. அண்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியால் உங்களை இழந்துட்டோமோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. ஆனால் உங்களை ரீச் அவுட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. உங்களை நினச்சி அவங்களை ஃபீல் பண்ணுறாங்க. மன வருத்தம் இருக்குது. உங்களை காயப்படுத்திட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களை இழந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டினால இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையினால வந்து ஒரு தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திடீர்ந்தால பண்ண சில விஷயங்கள்னால 3 பேரும் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ரகசியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. உங்களை காயப்படுத்திட்டு அவங்க வந்து இன்னொருத்தவங்கிட்ட போயிருக்காங்க. மேபி ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு காரணத்தினால உங்கள் கூட வந்து நல்லா டீப்பாக பழகிட்டு உங்களை காயப்படுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்காங்க. உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு செயலும் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஓகேவா? பட் உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களை காயப்படுத்திட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களை கஷ்டப்படுத்திட்டோம், உங்களை இழந்துட்டோம், என்னோட கன்ஃபியூஷனில் எந்த பாதையில் போக வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாத நிலைமையில நான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க பண்ண தப்பை வந்து அவங்க ரியலைஸ் பண்ண தான் செய்கிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க அங்கே போயும் வந்து அவங்களுக்கு அங்கே நிம்மதி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அங்கே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அங்கேயே ஸ்டக்கான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு மெசேஜ் பார்த்துருக்கேன். நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் மீ பட் யூ. ஏன்னா தான் உங்களை விட்டு அவங்க போயிருந்தாலும் அங்கேயும் வந்து அவங்கள வந்து யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அளவுக்கு, அதாவது உங்கள் பர்சனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா? இப்போ உங்களை விட்டுட்டு அவங்க வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போனாங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க புரிஞ்சிக்கல, அவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சிக்கல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்கல, அவங்களோட எமோஷனுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஓகே? அங்கேயும் அவங்க ஹர்ட் ஆக தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக இல்லைங்கிறத வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. இல்லை உங்களை விட்டுட்டு அவங்க தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனாங்கன்னா அங்கேயே வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்காங்க. அங்கேருந்து விடுபட முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஓகேவா? ஸோ சேம் மெசேஜ் தான். நீங்கள் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா அவங்களும் அதுதான் கேட்குறாங்க. வை டு ஐ ஃபீல் திஸ் வே? ஸோ நீங்கள் அவங்க மேலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. தாங்கிக்க முடியாத வழியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபீலிங் தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிறாங்க, எனக்கே இவ்வளோ ஃபீல் ஆகுது, ஏன் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்னால நான் வந்து எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக ஹர்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. உன்னை விட்டு போனோன்னே எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஹர்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேறு யாரும் என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை. திரும்பி உங்ககிட்ட வந்து மேபி கமிட்மெண்ட் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் ஸோ நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணிடுவீங்களோ ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிருந்திருக்காங்க, உங்களை விட்டுட்டு ஆல்ரெடி போயிருந்திருக்காங்க. மறுபடியும் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணும்போது நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்களாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லா கேஸுக்கும் பொருந்தாது. சில கேஸுக்கு வந்து எப்படின்னா உங்களை விட்டு போய் தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டாங்கன்னா அவங்க உங்களை நோக்கி ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகும். ஒரு சில பர்சனுக்கு மட்டும் உங்கள் பர்சன் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால பயப்படுறாங்க, எங்கே நம்ம திரும்பி வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க போனனால அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள
ரிஜெக்ஷன் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நான் தெரியும் கன்ஃபியூஷனில் எனக்கு எங்கே போகுதுன்னு தெரியாமல் நான் போயிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் நான் உன்னை வந்து ரீச் அவுட் பண்ணால் நீ என்னை ஏற்றுப்பியா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஸோ உங்களை பற்றி நினச்சிட்டே தான் இருக்காங்க, உங்களை நினச்சிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களால அந்த தாட் வந்து நிறுத்த முடியல. தொடர்ந்து உங்களை பற்றின ஒரு சிந்தனைகள் போயிட்டு தான் இருக்குது. அதான் தாட் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்குது. மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. உங்களை பற்றி திங்கிங் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறேன். எமோஷ்னலாக இருக்காங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக்கான விஷயம் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் வந்து ஏதோ மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுது. உங்களை இழந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஹார்ட் பிரேக்காக இருக்காங்க. பட் உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் உங்களை காயப்படுத்துவீங்களோ, மறுபடியும் காயப்படுத்துவீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வு இருக்குது. பட் சம் கேசஸில் உங்கள் பர்சன் உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? சம் கேசஸில் உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கனால உங்களை வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. பட் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருந்துருக்கலாம். இனி வந்து நான் உன்னை ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தா நீ என்னை ஏற்றுப்பியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலும் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பர்சனுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இது தான். சம்திங் அவங்க மிஸ்ஸிங் எனர்ஜி தான் தெரியுது. உங்களை விட்டுட்டு போயிட்டு அவங்க ஹாப்பியாக இல்லை, திரும்பவும் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஸ்ட்ரக் எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஏதோ வந்து ஒரு விஷயம் அவங்கள தடுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் பொருந்தாது, பொருந்துறதை மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.